இதுல வந்து நம்ம சேவிங்ஸ் ஸ்கீம் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இதுல சேவிங்ஸ் ஸ்கீம்னால மோஸ்டா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து குடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் குடுப்பாங்க. 2.5% to 4% பெர் ஆனம் அந்த மாதிரி குடுப்பாங்க. ஏன்னா அந்த பேங்க்ல வந்து நம்ம மணி வச்சோம்னா நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். இதே வீட்ல வச்சோம்னா இன்ட்ரெஸ்ட் வராதுல, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த மாதிரி நம்ம எப்பனாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதனால. அந்த மாதிரி இதுல லாக்இன் கிடையாது. சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து லாக்இன் பீரியட் கிடையாது. இப்போ டெய்லி நம்ம யூசேஜ்க்கு வந்து மணி வந்து எடுத்துக்கலாம். அதுல இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போலாம் வந்து நம்ம யூபிஐ இப்போ பே பண்றதுக்கு அந்த மாதிரி நம்மளோட டெய்லி இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து. அப்புறம் எஃப்டிங்கிறது என்னன்னா நம்ம டெபாசிட் பண்ணிடுவோம் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி. பல்கா ஒரு அமௌண்ட் ஒரு 20,000 இல்லை 10,000 எவ்வளோனாலும் அந்த ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிடுவோம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மந்த்ஸா இல்லைன்னா 1 இயரா 2 இயரா 7 டேஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுது. 7 டேஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. இதுல வந்து நம்ம டெபாசிட் பண்றோம்னா அதுக்கப்புறம் அது முடியும் போது நம்மளுக்கு அந்த அமௌண்ட் பிளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கிடைக்கும். 6% to 7.5% பெர் ஆனம்க்கு ஒரு இயருக்கு 6%லேருந்து இவ்வளோ வந்து கொடுக்குறாங்க. இது வந்து என்னன்னா சேஃபாவும் இருக்கும். ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிங்கிறது என்னன்னா மந்த்லி வந்து பே பண்றது. மந்த்லி வந்து நம்ம பே பண்ணிக்கிட்டே வருவோம். ஆனா ஃபைனலா வந்து நம்மளுக்கு வந்து அந்த அந்த டேர்ம் முடியும் போது 6 மந்த்னா 6 மந்த் மோஸ்ட்லி போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து 5 இயர்ஸ் வச்சிருக்காங்க. 5 இயர்ஸ் வந்து மந்த்லி பே பண்ணிட்டு வரும்போது ஃபைனலா வந்து நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும். பிளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். அதுல வந்து 5.52 இந்த மாதிரி அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கால்குலேட் பண்ணுவாங்க. பெர் ஆனமுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இதை வந்து சேலரிட் பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து ஆர்டி எஃப்டி எம்ஐஎஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அந்த மாதிரிலாம் இருக்கு. அதுவும் வந்து நம்ம சேவ் பண்றதுக்கு இவ்வளோ பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்னால எல்லாரும் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுல வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம வச்சிருக்கிறத வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பிபிஎஃப்னா வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து லாங் டேர்மா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 15 இயர் வந்து லாக்இன் பீரியடா இருக்கும். இதுல டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். அந்த மாதிரி இது லாங் டேர்ம் கோல் இருக்கவங்க வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுலயும் வந்து எப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.1%. இதுல கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்ட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சுகன்யா சம்ருத்தி யோஜனாங்கிறது கேர்ள் சைல்டுக்காக கொண்டு வந்தது. பெண் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தது அதுல. அதுக்கப்புறம் நேஷனல் சேவிங்ஸ் சர்டிபிகேட் ஸ்கீம் இதுலயும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இருக்கும். ஆனா இதுலயும் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்டட் ஆகுது. இப்படி வந்து நம்ம நிறைய ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வந்து பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ வந்து எதுல உங்களுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மாதிரி வருது, இதுல வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா வருது அப்படிங்கறத வந்து நீங்க வந்து லேர்ன் பண்ணலாம். அது லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு சம் போடுறதுக்கும் ஈஸியாவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமா படிக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபிராக்ஷனல் டைம் ஃப்ரேம். இப்போ வந்து சம் ஆஃப் 7,200 வந்து 8,820 2 இயர்ஸ் 3 மந்த்ஸ்ல. அப்போ வந்து சர்டைன் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. இதுல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபிராக்ஷனல் டைம் ஃப்ரேம்ன்றது 2 இயர்ஸ் 3 மந்த்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. 3 மந்த்ஸ் அதுக்கு தான் ஃபிராக்ஷனல் டைம் ஃப்ரேம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்ரெடி பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க 7,200 கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் வந்து 8,820. டைம் வந்து 2 இயர்ஸ் 3 மந்த்ஸ். ரேட் தான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ நமக்கு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 8,820 7,200 லெஸ் பண்ணா கிடைச்சிடும். 1620 தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ டைம் ஃப்ரேம் கண்டுபிடிக்கணும். 2 இயர்ஸ் 3 மந்த்ஸ்ங்கிறது மந்த்ஸ்ங்கிறது 12 இல்லையா. 2 into 3/12 தான். மிக்சட் ஃபிராக்ஷனா தான் எழுதணும். 1 3 is 3 4 3 are 2 into 1/4ன்னு வரும். 2 into 1/4னா 4 2s are 8 9/4. ஸோ 9/4 தான் நம்ம டைமா வந்து எடுத்துக்கணும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து PNR by 100 7,200. டைம் வந்து டைம் பதிலாக தான் நம்ம 9/4 எடுத்துக்கிட்டோம். இன்டூ ரேட் தெரியாது டிவைடட் பை 100.
ஈக்குவல் டு இது வந்து 1620. 4 வந்து கீழே எடுத்துக்கலாம். 20 கேன்சல் ஆயிரும். 1 4 is 4. 1 4. 8 4s are 32. 1 9 is 9. 9. 8 9s are 72. 1 18. 10. இப்போ R equal to என்ன 10%. இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். டைம் ஃப்ரேம் இதில் நம்ம மந்த்ஸ்ன்னு கொடுத்துருக்கனால 2 years 3/, அப்படின்னு எடுத்துக்கிட்டு 1 3 3 4 3 சாப்பிட்டோம். 2 1/4 மிக்சட் ஃப்ராக்ஷனை நம்ம வந்து ஃப்ராக்ஷனாக வந்து மாற்றி கண்டுபிடிக்கலாம். அதுக்காக தான் என்ன சொல்லணும், இப்படி கொடுத்தாங்க இப்படி கண்டுபிடிக்கல. ஒருவேளை வெறும் டேஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ 45 டேஸ்க்கு கண்டுபிடிங்க அப்படின்னா டைரக்டாவே நம்ம 45/365 அப்படின்னு போட்டு அப்புறம் பிரின்சிபல் ரேட்டு டிவைடட் பை 100 போட்டு அது மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டைம் இட் செல்ஃப். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்ததுதான். சம் ஆஃப் மணி வந்து டபுள்ஸ் இட் செல்ஃப். 100ங்கிறது 200 மாறுது. அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது என்னது 100 ரூபாய். 100 ரூபாங்கிறது 8 வருஷத்துல இப்படி மாறுதுன்னா 1 8 is 8. 12.5% வந்து 12.5. அதே இது 100 ரூபாங்கிறது 4 டைம்ஸா மாறும்போது நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது 300 ரூபாய். 300 ரூபாய் பை 12.5ங்கிறது என்னது 1/8. 1/8. by 8%. 0.5 எல்லாம் வந்து நம்ம என்ன போட்டுக்கலாம் 100/8 போட்டுக்கலாம். அப்படி வச்சு 100/8 போது 24. 24 years ஆகும். 4 டைம்ஸ் அந்த 100 ரூபாங்கிறது 400 ரூபாய் மாறதுக்கு 24 வருஷம் ஆகும். அதுதான் வந்து நம்ம கேட்டுக்கணும். இது வந்து டியூயல் பார்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அமௌண்ட் வந்து 15,000 வந்து 2 பார்ட்டா பிரிச்சு வந்து கொடுக்குறாங்க. ஒரு பார்ட் வந்து 6% பெர் ஆனம் கொடுக்குறாங்க. இன்னொரு பார்ட் வந்து 10% பெர் ஆனம்க்கு கொடுக்குறாங்க. இந்த டோட்டல் இன்கம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் வந்து மொத்தமா இந்த அமௌண்ட் கொடுக்கும்போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 1200 கிடைக்குது. அப்போ வந்து மணி லெண்ட் 10%. 10%க்கு எவ்வளவு மணி வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ரெண்டையும் பிரிச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களே, ஈக்குவலா பிரிச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போ இந்த இதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ், இந்த இதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரியாது. அதுதான் வந்து கணக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன டோட்டல் இது கொடுத்துட்டாங்க. அதனால ஓவராலா நம்மளுக்கு எவ்வளவு கெயின், எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 15,000. 15,000 வந்து into PNR by 100. n வந்து number of years வந்து 1 தான். இதுவும் கொடுக்கல, பெர் ஆனம் கொடுத்துட்டாங்க. R வந்து ஓவரால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து தெரியாது. by 100 equal to ஓவராலா இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து 1200. 2 0 கேன்சல் பண்றோம். இங்க ஒரு 0, இங்க ஒரு 0. 3 5s are 15. 2 5s are 10. 1 3 is 3. 4 3s are 12. R equal to 4 into 2 8. அப்போ ஓவரால் 8%. நம்ம ஆல்ரெடி இந்த அலிகேஷன் மெத்தட் பார்த்துருக்கோம். 6%. இன்னொன்று வந்து என்னது 10%. ஓவராலா 8%. இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் தான் வரும்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இதுல வந்து 8 - 6னா இங்க 2. 10 - 8ங்கிறது 2. ஸோ 1:1 ஈக்குவலா தான் டிவைட் ஆயிருக்கு. இப்போ எவ்வளவு மணி கொடுத்துருப்பாங்க, ஈக்குவலா டிவைட் ஆயிருக்குன்னா 1 + 1:1 இருக்கு. அப்போ 2 வந்து 15,000னா 1க்கு வந்து எவ்வளோ 7,500.
இந்த ஒனுக்கு 7500, இந்த ஒனுக்கு 7500 ஈக்குவலா டிவைட் ஆயிருக்கு. இது இப்ப இங்க 1:3 அப்படின்னு வந்துச்சுன்னா 1 3 ஆட் பண்ணா நம்ம 4க்கு ஓவரால் பிரின்சிபல் எவ்வளோ இந்த பார்ட் வந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ஆன்சர் சூஸ் பண்ணணும். இந்த சம்ல என்ன பார்க்க போறோம்னா பர்சன் வந்து ஒரு 5000 ஃபர்ஸ்ட் பாரோ பண்றாங்க. பாரோ பண்ணிட்டு என்ன பண்றாங்க 2 இயர்ஸ்க்கு 4% இன்ட்ரெஸ்ட் வச்சு பாரோ பண்றாங்க. அதுக்கப்புறம் அதே அமௌண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் இந்த அமௌண்ட் கூட ஆட் பண்ணிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் இது வந்து மறுபடியும் இன்னொருத்தவங்க கிட்ட வந்து மறுபடியும் கடன் கொடுக்குறாங்க. கடன் கொடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா எவ்வளவு கடன் கொடுக்குறாங்க அந்த அமௌண்ட் கடன் கொடுத்துட்டு இவ்வளவு பெர்சன்டேஜ் 1/4% கொடுத்துட்டு 2 இயர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஃபைனல் அமௌண்ட் வந்து எவ்வளவு அப்படின்னு வந்து இப்போ வந்து இங்க என்ன ஆகுது 5000 வந்து 2 இயர்ஸ்க்கு 4%க்கு கொடுக்குறாங்க. அப்போ வந்து 2 0 கட் ஆகும். 4 2s are 8 5 8s are 40 so 400. நம்மளுக்கு இதுல கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 400. 400னா 5000 plus 400 வந்து 5400. இந்த அமௌண்ட் தான் நமக்கு கிடைக்கும். இதை வந்து இமிடியேட்டா என்ன பண்றாங்க அப்படி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ 6 1/4ன்றது 6 4s are 24 plus 1 25/4 25/4 into 2 இயர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. டிவைடட் பை வந்து என்னன்னா 100. இந்த 2 0 கேன்சல் ஆகும். 1 2 is to 2 2s are 4 1 2 is to 2 2s are 4 7 2s are 14. ஓகேவா? இப்போ 27 into 25 வந்து மல்டிப்ளை பண்றதுக்கு ஒரு சின்னதா ஒரு ட்ரிக் பார்க்கலாம். 25ங்கிறது நம்மளுக்கு என்னதுன்னா 100/4. 100/4 நம்ம 25 எடுத்துக்கலாம் இல்லையா? 1 4 is 4 கட் பண்ணி 2 2 4s are 8 520 வந்து அப்போ வந்து 100/4ன்றது 25க்கு ஈக்குவல். இப்போ 27 25 நம்ம டைரக்டா மல்டிப்ளை பண்ணாம 27 into 100/4 பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். அப்போ இப்படி கால்குலேட் பண்ணும்போது 1 4 is 4 6 4s are 24 இந்த 3 7 4s are 28 5 4s are 26.75 into 100 வரும். into 100னா நம்மளுக்கு 2 0 இது பண்ணும்போது 675 ஆகும். ஸோ 675 தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இதுல. அப்போ இதுல ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்கிறது 5400 plus 675 எவ்வளோ 576075 தான் ஃபைனல் அமௌண்ட்டா நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சம்ல வந்து என்னன்னா ரேட்டும் சேஞ்ச் ஆகும் டைமும் சேஞ்ச் ஆகும் ஆனா பிரின்சிபல் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து சர்டைன் சம் வந்து என்னன்னா 8 வருஷத்துக்கு 12% வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா 3,120 வந்து அதிகமா இருக்கு. எதை விட அதிகமா இருக்கு அப்படின்னா 5 years 14%க்கு அதே பிரின்சிபலை நம்ம கடன் கொடுக்கும் போது இந்த இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 3,120 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டுத்துக்குமே பிரின்சிபல் சேம் தான். இதுல வந்து பிரின்சிபல் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஒரு இது வந்து PRT/100 என்ன சொல்லியிருக்காங்க இது வந்து 3120 இது வந்து மறுபடியும் PRT/100 இதை விட அதிகம்னு சொல்லிட்டாங்க. இது வேணா R1T1 எடுத்துக்கலாம். பிரின்சிபல் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து R2T2 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இதுல என்ன பண்றோம்னா R1T1ங்கிறது 12 8 12 8 சார் வந்து என்னன்னா 96. அப்போ P into 96%/100. அப்போ இந்த இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வரும். P into next RTங்கிறது 14 into 5 அது வந்து 70%. 70/100 ஈக்குவல் டு வந்து 3120. இப்போ 96 minus 70ங்கிறது நம்மளுக்கு என்ன 26. 26 P/100 equal to என்னன்னா 3120 இருக்கு. So 1 2 is to 3 2s are 6 1 2 is to 5 2s are 10 6 2s are 12 113 is 13 2 13s are 26 120. So P equal to என்ன வரும் 12,000 வரும். பிரின்சிபல்ங்கிறது நம்மளுக்கு 12,000 இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இது நம்ம வந்து ஸ்பீடா கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு புரியணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸ்பீடா வந்து என்ன சொல்லிருந்தா நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்னு. 12 8 96 96%.
அப்புறம் 14 into 5 70%, 70% அவ்வளவுதான். இது வந்து நம்ம மைண்ட்லயே கால்குலேட் பண்ணிடணும். அப்புறம் 96 70 லெஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து 26% வரும். 26%க்கு வந்து 3120 அப்படின்னா 100க்கு எவ்வளவு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடணும். அவ்வளவுதான். டக்கு டக்குன்னு ஸ்பீடா பண்ணிடலாம். இது புரியணுங்கிறதுக்காக டீட்டெயிலா எழுதியிருக்கேன். முடிஞ்ச வரை எல்லாத்தையுமே வந்து நம்ம மைண்ட்ல கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணணும். இதுல வந்து என்னன்னா ஈக்குவல் அமௌண்ட் மாடல் அதான் பார்க்க போறோம். ஃபாதர் வந்து என்ன பண்றாங்கன்னா சம் அமௌண்ட்டை வந்து டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க 2 சனுக்கு. ஒரு சனுக்கு வந்து ஏஜ் வந்து 12 இயர்ஸ் இருக்கு, இன்னொரு சனுக்கு வந்து ஏஜ் வந்து 14 இயர்ஸ் இருக்கு. அப்ப என்ன ஆகுது, நான் 2 பேரும் 18 இயர்ஸ் அட்டைன் பண்ணும்போது அவங்க 2 பேருக்கும் அமௌண்ட் வந்து ஈக்குவலா கிடைக்குது. எவ்வளோ 5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்போது அமௌண்ட் வந்து ஈக்குவலா கிடைக்குது. அப்போ யங்கர் சன்னோட ஷேர் வந்து எவ்வளோ அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. இப்ப வந்து ஷேர் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மல் மெத்தட பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஷார்ட் ட்ரிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அமௌண்ட்ங்கிறது நம்மளுக்கு என்னது பிரின்சிபலும் பிஆர்டி பை 100 தான் அமௌண்ட். அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பிரின்சிபல் பிஆர்டி பை 100 ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்றாங்க. இப்போ பிரின்சிபல்ங்கிறது நமக்கு தெரியாது, இங்கேயும் தெரியாது. ஆர் வந்து என்னது நம்மளுக்கு வந்து ஆர் வந்து 5% கொடுத்துட்டாங்க. டி வந்து என்னன்னா இங்க வந்து 12 இயர்ஸ், இங்க 14 இயர்ஸ் 18 அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 18 மைனஸ் 12 இங்க 6 இயர்ஸ் ஆகும். 18 மைனஸ் 4 இங்க வந்து 4 இயர்ஸ் ஆகும் இவங்க 18 அட்டென்ட் பண்றதுக்கு. அப்போ வந்து இங்க இவங்களுக்கு வந்து 6 இயர்ஸ். ஸோ டைம் வந்து 6 ஈக்குவல் டு பி பிளஸ் பி இன்டூ ஆர் வந்து 5 கொடுத்துட்டாங்க. 6 வந்து இவங்களுக்கு வந்து 4 இயர்ஸ் 100. இப்போ இதுல வந்து பி காமன் எடுத்துட்டோம்னா 1 பிளஸ் 5 6 30 by 100. நெக்ஸ்ட் வந்து இதுல பி காமன் எடுத்துட்டோம்னா 1 பிளஸ் 20 by 100. பி பி கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து 130 by 100 equal to 100 plus 120 120 by 100. ரேஷியோ வந்து 13:12. இவங்களுக்கு வந்து எப்படி வந்து டிவைட் ஆகுதுன்னா 13:12 அப்படின்ற ரேஷியோட தான் டிவைட் ஆகுது. அப்போ வந்து 25க்கு நம்மளுக்கு எவ்வளோ 18750 அதுதான் 25க்கு. அப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க யங்கர் சன் கேட்டிருக்காங்க. யங்கர் சன்ங்கிறது 12. இப்போ இந்த சைடு உள்ளது. ஸோ 13க்கு எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் நீங்க. 5 பைசா 25, 3 பைசா 15, 7 பைசா 35, 5 பைசா 25. 25ல டைரக்டா கட் பண்ணலாம். இப்போ 750 இன்டூ 13 இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணோம்னா 750 இன்டூ 13 மல்டிப்ளை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் 750 0 விட்டுடலாம். 75 இன்டூ 10 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது 715 வரும். அப்புறம் 75 இன்டூ 3 5 3s are 15 and 3s are 21 22. ஸோ 5 7 8 9 ஹாப்பி ஒரு 0 விட்டுருந்தோம். 9750. ஸோ 9750ங்கிறது யாரோடது இந்த 12 இயர்ஸ்ல உள்ளவங்க. இவங்களுக்கு வந்து இவங்க வந்து பெரியவங்க, இவங்க வந்து சின்னவங்களோடதுதான் கேட்டிருக்காங்க. இப்ப யங்கர் சனோடது கேட்டிருக்காங்க. இந்த 9750ங்கிறது யாரோடது பெரிய பையனோட வேல்யூ. இதே சின்ன பையனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம 12க்கு எவ்வளவு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். 12னா 750 இன்டூ 12. 750 இன்டூ 12ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் 750 அதுக்கப்புறம் 5 2s are 10 7 2s are 14 15 5 5 10 7 8 9 ஸோ 9000. 9000ங்கிறது தான் யங்கர் சன்னோடது. இதுதான் ஆன்சர். ஸோ எது கேட்டாலும் நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். யங்கர் சன்னோடது கேட்டா அது கண்டுபிடிக்க தெரியணும். எல்டர் சன் கேட்டா அதுவும் கண்டுபிடிக்க தெரியணும். இந்த மாதிரி கண்டுபிடிக்க தெரியணும். இதுல வந்து ஷார்ட்கட் டைரக்டா எப்படி போடலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இது 6 இயர்ஸ், இது வந்து 4 இயர்ஸ் ஆகுது. இது வந்து 4 இயர்ஸ் ஆகுது. அப்போ 6 into 5 வந்து என்னன்னா 30%. அதே மாதிரி இங்க அட்டைன் ஆகுறதுக்கு 18 அட்டைன் ஆகுறதுக்கு 4 இயர்ஸ் ஆகுது. அப்போ வந்து 4 into 5 வந்து 20%. இது வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இது நம்மளுக்கு என்ன சொல்லிருக்காங்க அமௌண்ட் தான் வந்து ஈக்குவல்னு சொல்லிருக்காங்க. அமௌண்ட்னு பார்க்கும்போது நம்ம எப்பவுமே 100 எடுத்துக்கோமா.
இப்போ இதுல 130%, 120% அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஈக்குவலா எப்படி டிவைட் ஆகும்? 13:12 அப்படின்னு டிவைட் ஆகும். இந்த 1 மட்டும் வச்சே நம்ம செஞ்சிடலாம். இவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம போட வேண்டிய அவசியமே கிடையாது. 13:12 போட்டுட்டு எதுக்கு கண்டுபிடிக்கணும்? 25க்கு இந்த அமௌண்ட்னா 13க்கு இவ்வளோ, 12க்கு இவ்வளோ, எங்கர் சன்னா இவங்க, இவங்க எங்கர் சன், எல்டர் சன்னா இவங்க, இப்படி கண்டுபிடிச்சாலே போதும். இந்த மாதிரி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது புரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ டீடைலா போட்டிருக்கேன். இதுல வந்து என்ன பார்க்க போறோம்னா ரேஷியோ. ரேஷியோ வந்து CI ஃபார் 2 இயர்ஸ்க்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டு இது ஒரு வித்தியாசமான மாடல். இது வந்து ஷார்ட்கட்லயே பார்க்கலாம். இதுல வந்து ஷார்ட்கட் வந்து இது வந்து 2 இயர்ஸ்க்கு மட்டும் தான். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா CI/SI னா 200 பிளஸ் R/200. Rங்கிறது 20, 220/200. 12:10, 11:10 இதுதான் வந்து ரேஷியோ. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஷார்ட்கட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா 2 இயர்ஸ்க்கு மட்டும் வரும். ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். இதுல வந்து இந்த ஃபைண்ட் த ரேஷியோ, இந்த ரேஷியோ மாடல் லாஸ்ட் ஆர் சம் பார்த்தோம்ல, அதோட ட்ரெடிஷ்னல் மெத்தட் எப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் SI தனியா கண்டுபிடிக்கணும். SI வந்து பிரின்சிபல் நம்ம கொடுக்கல, 20 into 2, 20% கொடுத்துருக்காங்க, 2 இயர்ஸ்க்குன்னு கொடுத்துட்டாங்க. இது கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும்னா 2P/5 வரும். நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? P into 1 plus R/100, 2 இயர்ஸ்க்கு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் P. இதுல வந்து P into 1 plus நம்மளுக்கு வந்து 20%. ஸோ 20/100 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் P. இதெல்லாம் 0 0 கேன்சல் பண்ணுவோம். 1 2 5 2 சாப்பிட்டேன். ஸோ இங்க 5 plus 1 6, 6/5 the whole square minus P. இதுல வந்து என்ன பண்ணுவோம்? P காமன் எடுத்துக்கலாம். P காமன் எடுத்துட்டு 6/5 the whole square minus 1. So P into 36/25 minus 1. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த 25 நம்ம இங்க கொண்டு போயிட்டு கண்டுபிடிக்கணும். 25 கொண்டு போனோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? P into 36 minus 25ங்கிறது 11. இப்போ 11/25. ஓகேவா? இப்போ 11/25 P. இப்போ இது ரெண்டுக்கும் ரேஷியோ தானே நம்மளுக்கு இப்போ கிடைக்கணும். அப்போ 2P/5 is to 11P/25. 1 5 is 5, 5 is 25, 5 2 is P cancel ஆயிரும். 5 2 is 10, 10 is to 11. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள ரேஷியோ. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ 11:10. இது ஃபுல்லா பண்ணாதான் நம்மளுக்கு வந்து இதை கண்டுபிடிக்க முடியும். ஆனா அதுலயே நம்ம ஷார்ட்கட்ல அந்த ஃபார்முலா வச்சு பண்ணும்போது ஈஸியா பண்ணலாம். இதுல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லெண்டிங் இன் பார்ட்ஸ். இப்போ பிரின்சிபல்ல வந்து சம் பார்ட்டை வந்து பிரிச்சு அதை வந்து சம் பர்சன்டேஜ்க்கு வந்து லெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் இதுல பார்க்க போறோம். இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க? 1/part. இப்போ சம் எவ்வளோன்னு கொடுக்கல, பிரின்சிபல் வந்து எவ்வளோன்னு கொடுக்கல. ஆனா அது வந்து 1/4 பார்ட் வந்து 6%க்கு லெண்ட் பண்றாங்க. அப்புறம் 1/3 வந்து 9%, அப்புறம் ரிமைனிங் பார்ட் வந்து 12% அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓவராலா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க எவ்வளோன்ட்டு. அதுல இருந்து நம்ம வந்து பிரின்சிபல் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1/4. 1/4 of the principal வந்து நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும். Pயும் அப்புறம் இன்டூ 6% இன்டூ இயர் வந்து நம்மளுக்கு 1 டிவைடட் பை 100 பிளஸ் நெக்ஸ்ட் வந்து 1/3. 1/3 இன்டூ 9% இன்டூ நம்மளுக்கு 1 டிவைடட் பை 100. இந்த 3 1/3 இன்டூ 3 பிளஸ் ரிமைனிங் சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 1/4 பிளஸ் 1/3. இது ரெண்டையும் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னன்னா 3 plus 4 is 7/12. Remaining partனா 1 minus 7/12. So 5/12. Remaining வந்து 5/12P into என்ன கொடுத்துருக்காங்க? 12% into 1 year தான் by 100. Equal to overall நம்மளுக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் வந்து 960. இதுல முடிஞ்ச கேன்சல் பண்ணுவோம். 2 2s are 4, 3 2s are 6, 1 3 is 3, 3 3s are 9, 12 12 கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல பார்க்கும்போது 3P/100.
3p by 200. இதுல வந்து பார்க்கும்போது 3p by 100. இதுல பார்க்கும்போது 5p by 100 equal to 916 வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையுமே வந்து இன்டூ 2 பண்ணிடலாம். அப்பதான் வந்து நம்ம கீழே வந்து டினாமினேட்டர் வந்து சேம் பண்ண முடியும். இதுல இன்டூ 2 பண்ணா 6 வந்துடும். இதுல இன்டூ 2 பண்ணா 10. So 10 plus 16, 17, 18, 19. 19p equal to 960 into 200. அப்போ 960 into 200 னா 6 2s are 9 2s are 18, 19. 192,000 வந்துரும். p equal to என்ன 192,000 by 19. இது 119 is 19. மறுபடியும் வந்து 0 போடுவோம். இதா கேன்சல் ஆகாது. மறுபடியும் 119 is 19. மறுபடியும் வந்து 1 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 10ல வந்து போகுது. ஸோ மறுபடியும் வந்து 0 போடுவோம். மறுபடியும் வந்து 100 வந்து எதுல போகுதுன்னு பார்க்கலாம். 19 into 20 into 5 னா 100 வரும். 19 into 5, 5 9s are 45, 95. ஸோ 95. 5ல போவோம். மீதி வந்து 5 இருக்குமா? 100ல 95 பண்ணா மீதி 5 இருக்கு. அப்படியே வந்து பாயிண்ட்லயே வந்து போயிட்டு இருக்கும். அப்போ நம்ம வந்து இதுவே எடுத்துக்கலாம். 10105 அப்ராக்சிமேட்டா இதுதான் வந்து ஆன்சர். இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க டிஃபரெண்ட் இயர்ஸ்க்கு. இப்போ வந்து அதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறோம். அந்த பிரின்சிபலும் பிளஸ் அமௌண்ட்டும் சேர்ந்து 2400 ஆகுது 3 வருஷத்துல. அப்புறம் இன்னொரு இது வந்து என்ன ஆகுதுன்னா இன்னொரு இதுல வந்து 3200 மாறுது. அதே இது வந்து 7 வருஷத்துல. இப்போ வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா வந்து 3200 7 வருஷத்துல, 2400 3 வருஷத்துல. இது வந்து 7 இது 3. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். டிஃபரன்ஸ் வந்து 4 இயர்ஸ். 4 இயர்ஸ்க்கு 800. 4 இயர்ஸ்க்கு 800னா 1 இயர்க்கு 200. 1 இயர்க்கு 200 இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ வந்து இதுல ஏதாவது ரெண்டு இதுல ஏதாவது ஒரு இதுல அப்ளை பண்ணலாம். அப்போ 1 இயர்க்கு 200னா 3 இயர்ஸ்க்கு இவ்வளோ 3 into 2 600. 600 தான் நம்மளுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் வந்து 2400 கொடுத்துருக்காங்க. அதுல வந்து நம்ம 600 மைனஸ் பண்ணா 1800. இது வந்து நம்மளுக்கு பிரின்சிபல். நம்மளுக்கு பிரின்சிபல் வந்து இதுல என்னது 1800. இயர் வந்து என்னது 3 இயர்ஸ். இதுல வந்து நம்மளுக்கு பெர்சன்டேஜ் வந்து தெரியாது. டிவைடட் பை 100 ஈக்குவல் டு நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 3 வருஷத்துக்கு 600. 1 3 is 3, 2 3s are 6. 1 2 is 2, 9 2s are 80. So R equal to என்ன 100 by 9. ஓகேவா? 1 9 is 9, 1 9 is 9, 1 by 9. 11 1 by 9% தான் கரெக்ட். இதுல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அது வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி இந்த 7 இயர்ஸ்க்கு வச்சும் கண்டுபிடிக்கலாம். இப்போ 1 இயர்க்கு 200னா 7 இயர்ஸ்க்கு எவ்வளோ 7 2s are 14. 1400. 1400ங்கிறது இன்ட்ரெஸ்ட். இதுல நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது வந்து அமௌண்ட். இதுல இருந்து நம்ம 1400 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இதோட பிரின்சிபல் கிடைச்சிரும். அதை வச்சும் அந்த மாதிரியே நம்ம சால்வ் பண்ணலாம். இது சின்னதா இருக்கனால நம்ம இதை வச்சு சால்வ் பண்றோம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எல்லா மாடலும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ரேட் சேஞ்ச் மாடல், ஃப்ராக்ஷனல் டைம் ஃப்ரேம் அதை வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். டைம்ஸ் இட் செல்ஃப் அது பார்த்துட்டோம். டியூவல் புட் இன்வெஸ்ட்மெண்ட், சேஞ்ச் இன் டைம், வேரியபிள் பிரின்சிபல், ஈக்குவல் அமௌண்ட் மாடல், அந்த சொத்து பிரிச்சு கொடுக்கறது அது பார்த்துட்டோம். இன்ஸ்டால்மெண்ட் வந்து தனி டாபிக்கா பார்க்கலாம். இதுல வந்து டைம் ஃப்ரேம்ல வந்து சின்னதா ஒரு டிப்ஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போ வந்து டைம் ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்தோம்ல 1 இயர் 2 இயர் 3 இயர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாம நம்மளுக்கு ஆல்ரெடி 365 டேஸ்னா 1 இயர். அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய 1 இயர் கொடுப்பாங்க, 2 இயர் கொடுப்பாங்க. சில நேரம் வந்து டைமை வந்து டேஸ்ல கொடுப்பாங்க, மந்த்ஸ்ல கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மந்த்ஸ்ல கொடுத்துட்டாங்க 2 months அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா
2 monthsனா டிவைடட் பை 12 பண்ணிக்கணும். அதே இது டேஸ்ல கொடுத்துட்டாங்க. இப்போ 50 டேஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா டிவைடட் பை 365 போட்டு நம்ம வந்து சம் வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ இதுல வந்து மோஸ்ட்லி வந்து என்னன்னா 73யோட மல்டிபிள்ஸ்ல தான் வந்து வரும். 73யோட மல்டிபிள்ஸ்ல இப்போ வந்து 219 டேஸ் அப்படின்னு சொல்லி வரும். 219 டேஸ்னா 1 இயர்க்கு நம்மளுக்கு 365 டேஸ். இப்போ 219 டேஸ்னா 219 பை நம்ம 365 போடுவோமா, டேஸ்ல கொடுத்துட்டாங்கன்னா பை 365 போடுவோம். அப்படி போடும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், எல்லாமே 73ல வந்து கேன்சல் ஆகும். இப்போ இது வந்து 73 3ல கேன்சல் ஆகும். இது வந்து 5ல கேன்சல் ஆகும். 73 into 3னா 3 3s are 9, 7 3s are 21. 73 into 5னா 3 5s are 15, 35 36. இந்த மாதிரி இந்த 219 days. அதுக்கப்புறம் 146. 146ங்கிறது 146 by 365னா 2/5. ஏன் இது சொல்றேன்னா இது வந்து 73 இந்த ஈஸியா கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 2/5ன்னு மாறிடும். அப்போ நம்ம கேன்சல் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். மறுபடியும் வந்து 292. 292ங்கிறது 292 by 365. இது வந்து 4/5. இந்த மாதிரி 73 டேபிள வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா 73 ஞாபகம் வச்சுட்டாலே போதும். அதுல கட் ஆயிரும் மோஸ்ட்லி. அந்த மாதிரி தான் இந்த இதுல வந்து கேட்பாங்க. ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க, நான் போடுறேன்.